கோபுரங்கள் சாய்வதில்லை. நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஏன்பா ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே சென்னைக்கு வந்திருப்பேனே. உங்க கல்யாண விஷயத்தை அவங்க காதல போட்டுடலான்னு தான். இது பாரு, நான் சொல்றத முதல்ல கவனமா கேளு. அம்மாவை முதல்ல எப்படியாவது வீட்டை விட்டு வெளில அனுப்பணும். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் கோயிலுக்கு கிளம்புறேன். முதல்ல பிரியாவோட கல்யாணம் முடியணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் தான் அனாவசியமா உங்களை சங்கடப்படுத்திட்டேன். ஐம் சாரி. இன்னைக்கே மீராவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோயேன். எப்படி மீராவை ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறது? பிரியா, பிரியா எங்கடி இருக்க? இதோ இருக்கேன். என்னம்மா? அண்ணன் கார் வெளியே நிக்குது. எங்க இருக்கான்? சரி, அதுக்கே நீ இப்படி கத்திக்கிட்டு வர? எங்க இருக்கான்னு சொல்லு. உள்ளதா இருக்கானா? சிவா அண்ணன் மேலதான் இருக்கு. ஏன்டா அப்படி பண்ண? நான் என்னம்மா பண்ணேன்? நான் தான் சொன்னேன்ல சாமியார் நாளைக்கு தான் வராருன்னு. இன்னைக்கு வந்திருக்காருன்னு உனக்கு யார் சொன்னா? இல்லம்மா, நான் கோயில் பக்கமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேனா, கூட்டமா ஜனங்க போயிட்டு இருந்தாங்க. அதான் சாமியார் வந்துட்டாருன்னு நினைச்சு உனக்கு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். நீ சொன்னது நம்பி நான் இங்க இருந்து மாங்கு கிளம்பி அங்க போய் பார்த்தா கோயிலே பூட்டி இருக்கு. சாமியாரும் இல்ல, யாரும் இல்ல. வெயில்ல ஏன்டா என்ன மாங்கு அலைய வச்ச? இல்லம்மா, அந்த சாமியார் மேல நீ ரொம்ப பக்தியா இருந்தியா, அதான் ஆர்வத்துல இந்த மாதிரி பண்ணிட்டமா. ஆர்வத்துல பண்ணியோ என்னத்துல பண்ணியோ வர நீ சரியே இல்ல. நீ என்னடி நின்னு வாய் பார்த்துட்டு இருக்க? போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு போ. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் என்னடா அது திடீர்னு? என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் சொல்றேன். எந்திரி சொல்றேன். இல்லம்மா, நீ என்ன முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுமா. ஓ என்ன இது சிவா? ஏதாவது சொல்லுங்கம்மா. இல்லம்மா, நான் எந்திரிக்க மாட்டேன். எவ்வளவு நேரமா அண்ணன் கால்ல விழுந்திருக்க? ஆசீர்வாதம் தான் பண்ண. ஆமாமா, சரி ஆசீர்வாதம் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பப்பா. எந்திரி. இப்ப சொல்லு, எதுக்கா என் கால்ல விழுந்த? இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆமா ஆமா, ரொம்ப முக்கியமான வேலை தான். அதுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் தானே? அதுக்கு முக்கியமா? என்னடா சொல்ற இவ? இல்லம்மா, சென்னையில இருந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவரை கியூர் பண்றதுக்கு என்னதான் கூப்பிட்டு இருக்காங்க. அதாம்மா அவன் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ, அதுக்கு தான் கிண்டல் பண்றாளா? ரொம்ப திமிர்தாண்டி உனக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பாத்து போ. வரேன் பிரியா. அண்ணா, ஆல் தி பெஸ்ட். ஓகே. என்ன செய்க? ஒண்ணு இல்லம்மா, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாமா, அவ்வளவுதான். நான் வரேன். ஏய், தலை வலிக்குது, போய் காபி போட்டு எடுத்துட்டு போ. இப்பதானே தண்ணி குடிச்சேன், அதுக்குள்ள என்ன காஃபி? உனக்கு என்ன? மீரா, போனே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எடுத்து பேசு. சிவா என்ன நிஜத்துல வருஷ கழுத்துல தாலி கட்டினாரு? கனவு தானே? இல்ல, அப்பா சிவா கிட்ட எனக்கு பேச வேண்டாம்னு சொன்னாரு. எதுக்கு அவரு சிவா கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னாரு? தெரியல, பேச வேண்டாம்னு சொன்னாரு. ஏய், நம்மள சின்சியரா லவ் பண்றவங்கள நம்ம இப்படி கட் பண்ண கூடாது. முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி பேசு. அப்பா ஏன் போன் பேசுனேன்னு கேட்டா, நீ என்ன சின்ன குழந்தைய மீரா இப்படி பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிவா கிட்ட நீ பேசுறது உங்க அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? அப்பா கிட்ட பொய் சொல்றியா? நான் உன பொய் சொல்லல. உன் அப்பா நீ கண்ட கனவை சிவா கிட்ட சொல்லி அவரையும் குழப்ப வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமால. என்ன ஆமால? முதல்ல போன் பண்ணி பேசு. ஏன் இத்தனை கால் பண்ணிருக்கீங்கன்னு கேளு. மொத்தம் 26 கால் பண்ணிருக்காரு. இன்னும் எடுக்காம இருந்திருந்தா 66 காலா மாறி இருக்கும். பேசு. இல்லடி, அவரே ஃபோன் பண்ணட்டும். அவர் பேசினா
நான் கனவை பத்தி சொல்லட்டுமா? நீ தேவையில்லாத ஆணியெல்லாம் புடுங்காத, சொன்னதை செய். சரி சரி, நான் அதை பத்தி பேசல. ஏய், எதுக்கடி இப்ப போனை பார்த்துட்டு இருக்க? ஃபோன் பண்ணி பேசு. கொஞ்சம் இருடி, ஒரு நிமிஷத்துக்குள்ள அவரே ஃபோன் பண்ணா நான் பேசுறேன், இல்லனா நானே ஃபோன் பண்ணி பேசுறேன். சொல்லு மீரா. ஒரு நிமிஷம் இரு. எடுத்துங்க. சாரி. பரவாயில்ல, நீங்க எடுத்துங்க. இல்ல பரவாயில்ல, இதை நீங்க தான் ஆர்டர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்களே எடுத்துக்கங்க. பரவாயில்ல, நான் வேற ஆர்டர் பண்ணிக்கிறேன். நீங்க எடுத்துக்கோங்க, நான் வேற வாங்கிக்கிறேன். எடுத்துக்கோ, ஆர்டர் கொடுங்க. சரி. இன்னொன்று விட்டு எனக்குங்கிறது உங்களுக்கு நான் போச்சு விட்டு கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் இந்த மனப்பான்மை வராது. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். சொல்லு மீரா. நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு விட்டு கொடுத்த அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. சொல்லிட்டு மீரா. ஓகே மீரா, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, வச்சிடுறேன். பாய். சார், செங்கல்பேட் ரூட் கொஞ்சம் சொல்றீங்களா? இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஒரு டோல்கேட் வரும், அப்படியே லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்குனீங்கன்னா அதுதான் செங்கல்பேட் ஜங்ஷன். சரி, அந்த ஓகேங்களா? சிக்னல் லெஃப்ட். ஆமா, கொஞ்சம் தூரம் தான். ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாங்க, கண்டிப்பா இன்னொரு தடவை மீட் பண்றோம். சரிங்களா? கண்டிப்பா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பிரியா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா போடுற? அம்மா இந்த காஃபி. என்னடி இது, சூடு இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த ஆறி போன காஃபி தான் இவ்வளவு நேரமா போட்டியா? போய் சுட வச்சு எடுத்துட்டு வா போ. அம்மா, இந்த சூடு பார்த்தாதான் உனக்கு? வாய்க்கு வாய் பதில் பேசிட்டு இருக்காத, போ. இந்தாம்மா, சூடா இருக்கு காஃபி. காஃபில சூடு அறனதுக்கு இந்த கொதி குதிக்கிற. உன் புள்ள கல்யாண விஷயத்த மட்டும் அப்படியே ஆறப்பட்டு வச்சிருக்க. என்னடி பண்ண சொல்ற? கண்ட கனவெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். அவர் எதையுமே காதுல வாங்கிக்காம புடவை எடுக்க போலாம், நகை எடுக்க போலான்னு கல்யாணத்தை நடத்துறதுலயே குறியா இருக்காரு. கல்யாண பத்திரிக்கை வேற அடிச்சு அப்படியே வச்சிருக்கியம்மா, என்ன பண்றதா இருக்க? கல்யாணம் நடந்தா என் அண்ணனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு கண்டிருக்க. உனக்கு உன் அண்ணன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் அண்ணன் முக்கியம் இல்லம்மா. அத பத்தி நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியா? சிவாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இது போதும் நம்மளுக்கு. இதை வச்சு முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிப்போம். அம்மா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்னதான் பண்ண போற? என்ன தாண்டி பண்ண சொல்ற? அந்த பாழ பொண்ண கனவு கண்டதுக்கு அப்புறம் தான் மனசு பொறுக்க முடியாம போய் ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரு நீ கண்ட கனவு பழிச்சே தீரும்னு சொல்லிட்டாரு. இது பொறுக்காம எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு கேட்டேன். அவர் தாம் தூம்னு குதிச்சுட்டு பரிகாரம் பண்றதுக்கு ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்தாரு. அந்த பரிகாரமும் ஒழுங்கா நடக்காம பாதியிலே நின்னு போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல நான் மறுபடியும் போய் ஒரு ஜோசியரையும் பார்த்துட்டு வந்தேன். அவரும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்காது, எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு சொன்னாரு. இன்னும் நான் இதுக்கு மேல போய் எந்த ஜோசியரை பார்க்க, எந்த சாமியாரை பார்க்க, எங்க அண்ணன் எப்படி சமாதானப்படுத்த எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஜோஷியமா
புது ரூட் கிடச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம். உங்க அண்ணன் சொல்லுவாரு, அவருக்கு என்ன? நமக்கு நம்ம அண்ணனோட உயிர்தாம்மா முக்கியம். ஏதாவது பண்ணி மறுபடியும் உங்க அண்ணன் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுமா. ஐயோ, இன்னும் எத்தனை தடவை தாண்டி பேசுறது? இதுக்கு மேல எங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் என்ட்ரி டைம். அம்மா வணக்கம். அம்மா, இது டாக்டர் சிவாவோட வீடு தானே? ஆமா, உள்ள வாங்க. தேங்க்யூ. வணக்கம்மா, என் பேர் விஷ்ணு. நான் சென்னையிலேருந்து வரேன். எங்கள் அப்பா சென்னையில் ஒரு பெரிய தொழிலதிபர். உட்காருங்க தம்பி. இல்லை, இருக்கட்டுமா? பரவாயில்ல, உட்காருங்க. சரி. என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. சொல்லுங்க தம்பி. எங்கள் மாமாவுக்கு மனநல சரியில்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதான் அங்கே ஒரு டாக்டர் சிவாவை வந்து பார்க்க சொன்னார். அதான் அவரை பார்க்கலான்னு வந்தேன். அண்ணன் சென்னையில இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே தான் வேலை பார்க்கறாரு. ஒரு வாரமா செங்கல்பட்டுல கான்ஃபரன்ஸ், அதுக்காக தான் இங்க இருக்காரு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சென்னைக்கு தான் போயிருக்காரு. நல்லதா போச்சு. நீங்கள் எனக்கு சென்னை அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் அவர் சென்னையிலே பார்த்துக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆ, சொல்லுங்கள். கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டல், நம்பர் 8, டி நகர், சென்னை 17. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சரி, நான் வரேம்மா. ஆ, அம்மா, நான் ஒன்று கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? பரவாயில்ல தம்பி, என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் ஏதோ பர்சனல் விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். அதில் டாக்டருக்கு கல்யாணம்னு பேச்சு கேட்டுச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் உங்கள் வீட்டை பார்த்தா கல்யாண கலையே இல்லையே. அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. ஆமா தம்பி, என் பையனுக்கு பார்த்துருக்கிறது என்னோட அண்ணன் பொண்ண. அவனுக்கு அவகிட்ட பெரிய ஈடுபாடு இல்ல. அதான். அம்மா, அது எல்லாமே கல்யாணம் ஆனால் சரியாயிரும். எல்லாருக்குமே என்ன ஆசைப்பட்ட மாதிரியா வாழ்க்கை அமையுது. நல்லா சொன்னீங்க தம்பி. உங்களுக்கு புரியுது, இங்க இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அதோடு இல்லாம என் பையனோட ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவரு என் பையனுக்கு நேரம் சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னாரு. இத போய் எங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அம்மா, என்ன உங்கள் புள்ள மாதிரி நினச்சிக்கோங்க. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சொல்லுங்க தம்பி. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டிதான். எல்லா ஜோசியருமே எல்லாமே சரியாக சொல்லுவாங்கன்னு நிச்சயம் இல்லைம்மா. இது வேற டாக்டர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அவர் உயிர் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை. எங்கள் மாமா வரை நிறைய பேஷண்ட்டுக்கும் அவர் தேவைப்படுறாரு. சரியா சொன்னீங்க தம்பி. ஆனா எனக்கு தான் இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. நான் ஒரு சின்ன வழி சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்கண்ணா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பார்க்குற ஜோசியர் ஒருத்தர் இருக்கார். எங்கள் குடும்பத்துக்கு முழுசாக அவர் தான் எல்லாமே பார்த்து சொல்கிறாரு. அவர் சொல்கிறது தெளிவாக 100% நடக்கும். அவர் நடந்ததையும் சொல்லியிருக்காரு, நடக்க போகிறதையும் சொல்லுவார். நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா டாக்டர் ஜாதகத்தையும் ஒரு தடவை அவர்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது ஒரு தடவை கேட்டுக்கங்க. கண்டிப்பா பாக்குறேன் தம்பி. அவர் எந்த ஊர்ல எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இன்னைக்கே போய் பாத்துடுறேன். நீங்கள் அவரை தேடி எங்கேயோ அலைய வேண்டாம். நாளைக்கு எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை இருக்குது. அவரை கையோட நாளைக்கு நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லனா பரவாயில்ல, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அதான் அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டியா, அதுக்கப்புறம் ஏன் சிரமம் அதுலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு நான் வேலையாக தான் இந்த ஊருக்கு வரப்போகிறேன். ஸோ எனக்கு எந்த கஷ்டமே இல்லை. சரிங்களா? நான் கிளம்புறேன். தம்பி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க, ஒரு காஃபி கூட குடிக்கலையே. எல்லாமே இருக்கட்டும், முதல்ல உங்கள் பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து நான் ஸ்வீட்டே சாப்பிட்றேன். வரேன். சரி. டேய், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. ஒரு பக்கம் மீராவோட அப்பா எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்க வீட்டுக்கே வராரு. இன்னொரு பக்கம் வர்ஷாவோட அப்பா வீடு விடாப்ப எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வராரு. இந்த 2 அப்பனுங்களுக்கு நடுவில் நீ மாட்டிட்டு பெப்பை காட்டிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பிளான் பண்ணியிருக்க. ஆனா ஒரு விஷயம்டா, பெத்தவங்க எந்த விஷயத்துல கரெக்டா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா பசங்களோட கல்யாண விஷயத்துல மட்டும் ரொம்ப ஷார்ப்பாவே இருக்காங்க. இருந்தாலும் உன் நிலைமை இவ்வளவு ஒஸ்ட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கலடா. இதை பாடுறா, இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அடுத்த 2 ஹவர்ஸ்ல எனக்கும் மீராக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்.
சொல்லுங்க சிவா. ஹலோ மீரா, ஒரு குட் நியூஸ். உன் அப்பா கிட்டயும் பேசிட்டேன், என் அம்மா கிட்டயும் பேசிட்டேன். உனக்கு எனக்கு இந்த வீக் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. இமீடியட்டா கிளம்பி சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துரு. நிஜமாவா சொல்றீங்க? இல்ல மீரா, கவலைப்படாத. சும்மா நான் உன்கிட்ட விளையாடினேன். கூடி சீக்கிரமே நம்ம 2 பேருக்கும் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நீ கவலையே படாத. இப்போ நான் உனக்கு மெயினாக ஃபோன் பண்ணது எதுக்காகனா, தினேஷோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு லவ் மேரேஜ், அவருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். ஸோ அதனால ஃப்ரெண்ட் சைட்லேருந்து சைன் பண்ண கூப்பிட்றாங்க. நீ கொஞ்சம் இமீடியட்டாக கிளம்பி சைதாப்பேட்டைக்கு வந்துடுறியா? சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். சரி, நான் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் பெர்மிஷன் போட்டுட்டு கரெக்ட் டைம்க்கு வந்துடுறேன். பாய். டேய், எப்பரா மீராவை சமாளிக்க போற? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்டா, நீ வா. இதை உடனே சண்முக சுந்தர் சாருக்கு தெரியப்படுத்தணும். ஏய், எங்க போற? பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கணும். பெர்மிஷனா? எதுக்கு? சிவா ஃபோன் பண்ணி சீக்கிரமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு. அதான் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு. எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு? ஏய், திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எனக்கு ஒன்றும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டு லவ் மேரேஜ் பண்றாங்களாம். பொண்ணுக்கு சாட்சி கையெழுத்து போட ஆள் வேணுமா, அதான் உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணாரு. கல்யாணம்னா முன்னாடியே தானே சொல்லுவாங்க. அது எப்படி இப்ப ஃபோன் பண்ணி திடீர்னு வர சொல்லுவாரு? இதுல ஏதோ இடிக்குது. உனக்கு இடிக்கும், எனக்கு ஒன்றும் இடிக்கல. யாராவது சாட்சி கையெழுத்து போட வரேன்னு சொல்லிட்டு வராம போயிருப்பாங்க. அதனால என்ன கூப்பிட்டுருக்காரு. சரி, நான் மேனேஜரை பார்த்துட்டு வரேன். சம்திங் ராங். எனக்கு இடிக்கிறது இவளுக்கே இடிக்க மாட்டேங்குது. இதுக்குதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்களோ? இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. சரி, எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். கீர்த்தனா, நான் இங்கேருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். பார்த்து போ மீரா. நான் இப்பவும் சொல்றேன், உனக்கு தான் கல்யாணம்னு எனக்கு தோணுது. நானே திருட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா கூட என் சிவா ஒத்துக்க மாட்டாரு. அவர் ஒரு ஜென்டில்மேன். அதே ஜென்டில்மேன் தான் அன்னைக்கு செங்கல்பட்டுல வர்ஷாவுக்கு. அது அவர் தப்பு இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பா சொல்லுங்க. ஆஃபீஸ்ல இருந்து எப்பமா வருவ? ஏன்பா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்னப்பா சந்தோஷமான விஷயம்? நீ நேர்ல வா, அப்ப உங்ககிட்ட சொல்றேன். சரிப்பா, இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவேன். பெர்மிஷன் போட்டிருக்கேன். பெர்மிஷனா? எதுக்கு? சிவா ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு. அதனால தான்ப்பா பெர்மிஷன் போட்டுட்டு கிளம்புறேன். சிவா உன்னை எதுக்குமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு? அவரோட ஃப்ரெண்டுக்கு அங்க கல்யாணமா, சாட்சி கையெழுத்து போட என்ன வர சொன்னாருப்பா. ஏமா, சிவா கிட்ட பேசின அப்ப இத பத்தி எதுவுமே சொல்லலையே. என்னப்பா சொல்றீங்க? சிவாவை நீங்க பாத்தீங்களா? இல்ல, போன்ல அவர்கிட்ட பேசின அப்ப இந்த மாதிரி விஷயம் எதுவுமே சொல்லலையேம்மா. சரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ப்பா. சரிம்மா, சரி, பாத்து. பாய். நாம அவ்வளோ பேசிட்டு வந்ததுனால சிவா மீராவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாரோ? அப்படி ஒரு முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. அப்படின்னு உடனே அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவோம். அப்பதான் அங்க நடக்கிறது ஃப்ரெண்டோட கல்யாணமா இல்ல வேற யாரோட கல்யாணமான்னு தெரியும். சார், யாரு? மல்லையா கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். அடடே, வா கணபதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். சரி சரி, வா உட்காரு. உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். சரி சொல்லு. பொண்ணுக்கும் பையனுக்கும் சேர்த்து ஒரே நாள்ல கல்யாணம் வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க நினைச்சிருந்தா சென்னையில இருந்து சமையலுக்கு ஆளை வர வச்சு பண்ணிருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யாம என்னைய கூப்பிட்டது என்னுடைய பாக்கியம் சார். கணபதி, உனக்கு என் ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும். ரொம்ப பெரிய குடும்பம். எங்க சொந்த பந்தங்களே ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல இருக்கிற எல்லா விஐபிஸும் அன்னைக்கு எங்க வீட்டு கல்யாணத்துல தான் இருப்பாங்க. இந்த கல்யாணத்துல சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கணும். நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, அப்புறம் ஸ்வீட் மட்டும் ஒரு 10 வெரைட்டிஸ் பண்ணுங்க. இலை முழுக்க நிறைஞ்சிருக்கணும்.
செங்கல்பட்டுலயே இப்படி ஒரு விருந்து நடந்தது இல்லைன்ற அளவுக்கு இருக்கணும். உங்க குடும்பத்தில் நடக்கிற முதல் கல்யாணம் ஜெயன்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சாப்பாடை பிரமாதமா பண்ணி தரது என்னுடைய பொறுப்பு சார். சரி, சந்தோஷம். ஏப்பா, உங்க மாப்பிளைக்கும் அவரோட சுத்துற அந்த பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்றதுன்னு உங்க மாப்பிள்ளை பேசுனதை என் காதால கேட்டேன். நான் இப்பவே கிளம்பி சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வருவேன். நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அந்த சிவா அங்கேயே செத்தான். என்னாச்சு? இதை பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது வெறும் சாட்சி கையெழுத்து தான்.